நுரையீரலை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது ரொம்பவே அவசியம். நுரையீரல் ஆரோக்கியமாக வைக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய ஆரோக்கிய பதிவில் பார்க்க போகிறோம். நுரையீரலுடைய முக்கிய வேலை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை சுத்திகரித்து அதில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றிட்டு நமது உடலுக்கு ஆற்றல் தரக்கூடிய ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கொண்டு போவது தான் நுரையீரலுடைய வேலை. இந்த நுரையீரல் தனது வேலையை சரியாக செய்யலை அப்படின்னா நம்ம நோய்வாய்ப்பட்டு இறந்துருவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நுரையீரலை நம்ம பலமாக வைத்துக்கொள்ள, நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்து எந்த விதமான பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கிறதுக்கு நுரையீரலை கட்டாயமாக நம்ம ஆரோக்கியமாக வைக்க ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் நுரையீரலுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்ற நிறைய அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நுரையீரலை ஆரோக்கியமாக வச்சுக்க நீங்க ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம். ஆப்பிள் இருக்கக்கூடிய ஃபீனோலிக் கலவைகள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் காற்று பாதையில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூச்சுத்திணறல் பிரச்சனை குறைவாக இருக்கு அப்படின்றது ஆய்வு மூலம் தெரிய வந்திருக்கு. ஸோ குழந்தைகளை தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் நீங்க ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கோங்க. தினமும் ஒரு ஆப்பிள் பழம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா மருத்துவரை சந்திக்க வேண்டிய ஆலோசனையை, அதாவது மருத்துவரை சந்திச்சு ஆலோசனை பெறணும் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளை குணப்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆப்பிள் பழத்தை நீங்க நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. கிரீன் டீயை நீங்க நுரையீரல் பலம் பெறுவதற்கு குடிக்கலாம். கிரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதால இது நுரையீரல் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சி எளிதில் உங்களுடைய நுரையீரல் சம்பந்தமான அந்த வீக்கம் குணமாகிறதுக்கு வழிவகுக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற குர்சடின் ஆன்டி ஹிஸ்டமைனாக செயல்படுது. இது ஒவ்வாமையால, அலர்ஜியால ஏற்படக்கூடிய ஹிஸ்டமைன் அறிகுறிகளை குறைக்க உதவிகரமாக இருக்கு. கொரியாவில் ஒரு நாளைக்கு 2 கப் கிரீன் டீ அருந்திய 1000 பெரியவர்களை வச்சு செக் பண்ணும்போது, ஆய்வு பண்ணும்போது கிரீன் டீயை குடிக்காதவங்களை விட குடித்தவர்களுடைய நுரையீரல் செயல்பாடு சிறப்பாக இருந்ததாக 2017ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வின் மூலம் கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ கிரீன் டீயை நுரையீரல் ஆரோக்கியமாக வச்சுக்க குடிங்க. காணாங்கெழுத்தி மீனை நீங்க நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். மத்தி மற்றும் காணாங்கெழுத்தி மீன்கள் நாள்பட்ட நுரையீரல் நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது. மீன்கள் இருக்கக்கூடிய, அதாவது இந்த காணாங்கெழுத்தி மீன், மத்தி மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உடல்ல ஏற்படக்கூடிய நுரையீரல் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த மீன்கள் தான் கிடையாது, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய மீன்கள் எடுத்துக்கும் போது நுரையீரலை நீங்க ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். கண்டிப்பா நீங்க மீன்களை எடுத்துக்கோங்க. நட்ஸ் மற்றும் விதைகளை நீங்க நுரையீரல் ஆரோக்கியமாக வச்சுக்க எடுத்துக்கலாம். நட்ஸ் மற்றும் விதைகள் நமது நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய மற்றொரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பாதாம், முந்திரி, வால்நட், பிஸ்தா மற்றும் பூசணி விதைகள், ஆளி விதைகள், சூரியகாந்தி விதைகள், இது எல்லாமே நமது உடலுக்கு தேவையான மெக்னீசியத்தை தருது. இது நமது சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை சரி செய்ய உதவும். ஸோ அந்த வகையில் விதைகள் மற்றும் நட்ஸ் உங்களுடைய நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயை நீங்க யூஸ் பண்ணுங்க உங்களுடைய சமையல்ல. வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயில மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள், விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே இது எல்லாமே இருக்கு. இது நுரையீரலை உங்களுக்கு ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் நுரையீரல் ஏற்படக்கூடிய திசு சேதத்தை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு சால்வ் பண்ணி நுரையீரல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்க வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஃப்ரெக்கோலியை நீங்கள் நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஃப்ரெக்கோலியில் இருக்கக்கூடிய சல்போராபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலவை நுரையீரல் உயிரணுக்களில் காணப்படக்கூடிய மரபணு செயல்பாட்டை அதிகரிக்க உதவிகரமாக இருக்கு. இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் நுரையீரல் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்க உதவுது. மேலும் நுரையீரலில் காற்று ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெக்கோலியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். நுரையீரல் பலம் பெறுவதற்கு நீங்கள் ஃப்ரெக்கோலி எடுத்துக்கோங்க. இஞ்சியை நீங்கள் நுரையீரல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பொதுவாக நமது சமையல் அறையெல்லாம் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் இஞ்சியும் அடங்கும். இஞ்சியில பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இருந்திருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைக்க உதவுகிறது. குறிப்பாக நுரையீரல் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை நீக்குவதற்கும் நுரையீரல் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்குவதற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் காற்று பாதைகளை உங்களுக்கு சீராக்கி நுரையீரல்ல காற்றோட்டமாக வைத்துக் கொள்வதற்கு இஞ்சியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் உதவிகரமாக இருக்கு. இதனால நுரையீரலுடைய ஆரோக்கியம் மேம்படும். நீங்க இஞ்சியை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கும் போது பூண்டை நீங்க உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பூண்டு பெரும்பாலும் நமது சமையலில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள். இந்த பூண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்ற உதவிகரமாக இருக்கு. இதனால நுரையீரல் செயல்பாடு மேம்படுகிறது. 3 பல் பூண்டுகளை வாரத்திற்கு நீங்க 2 முறை உட்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய் உங்களை தாக்கக்கூடிய வாய்ப்பு 44% குறைகிறது அப்படின்றத ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பூண்டை நீங்க உங்களுடைய உணவுகளில் விட்டு சாப்பிடக்கூடாது. தினமும் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய நுரையீரல் பலம் பெற ஆரம்பிக்கும். முழு தானியங்களை நீங்கள் நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உங்களுடைய உணவுகளில் ப்ரௌன் ரைஸ், முழு கோதுமை போன்ற தானிய உணவுகளை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த உணவுகள் நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதாக கூறப்படுது. மேலும் நமது சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் இது உதவிகரமாக இருக்கு. ஸோ நுரையீரல் பலம் பெறுவதற்கு நீங்கள் முழு தானியங்களை எடுத்துக்கோங்க.
பீட்ரூட்டை நீங்கள் நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பைட்டோகெமிக்கல்ஸ் மற்றும் சேர்மங்கள் நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் பீட்ரூட்டில் நைட்ரேட் சத்துக்கள் அதிகமாக இருக்கு. இதன் காரணமாக நுரையீரல் செயல்பாடு உங்களுக்கு எளிதாக நடக்கிறது. இந்த நைட்ரேட்கள் நமது உடல்ல ரத்த நாளங்களை விரிவடைவது வைக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் பிபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் ப்ரெஷர் அதை உங்களுக்கு குறைக்கிறதுக்கும் ஆக்சிஜனுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய உணவுகளில் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. நுரையீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த 10 உணவுகளை நீங்கள் தொடர்ந்து ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். மக்களே, நுரையீரல் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்திக்கிறதுக்கும் நுரையீரல் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்வதற்கும் இந்த ஆரோக்கியமான உணவுகளை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்து ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.